பிள்ளையாரப்பா, எங்களை காப்பாத்து. எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன்ப்பா. ஐயா வாங்க. சரிங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமா, யார் நீங்க? என்ன விஷயம்? ஐயா, அம்மாவை பார்க்க வந்தோம். பஞ்சாயத்தா? இருங்க, மரகத கூப்பிடுறேன். மரகதம், மரகதம். அட, ஆ, என்ன பஞ்சாயத்து? ஏ வாலு, ஒரு மரகதத்தையே சமாளிக்க முடியல, நீ வேற மரகத மாதிரி கெட்டப் போட்டு வந்திருக்கியா? பஞ்சாயத்து பண்ண போறியா? இரு, உன் பாட்டியை கூப்பிடுறேன். மரகதம், மரகதம். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? இப்பவே சொல்லுங்க, பைசல் பண்ணிடுறேன். என்ன மாதிரியே பஞ்சாயத்து பண்றியா? ஒண்ணு வழி பண்ற இரு. ஓடாத. யாருக்கடி வயசாயிடுச்சு? குறும்புக்காரி, எங்க ஓடுற நீ? உட்காரு. என்ன பண்ற? என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கியே, உனக்கு பாட்டி மாதிரி ஆகணுமா? பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் உங்களுக்காக உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா செல்லம்? அதனாலதான் நீ பாட்டி மாதிரி பஞ்சாயத்து பண்றியா? என்ன பிரச்சனை? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவரு தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க கிட்ட சண்டை போடுறாருமா. நீங்க தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும். சரி, ஆள் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றேன். இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள், அதனால பஞ்சாயத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். கண்மணி, என் பேத்தி பிறந்த நாள் அன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து அனுப்பு. சரிங்க. என் தங்கம். வணக்கம்மா. இந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. நாங்க ரொம்ப ரொம்ப வரோம். நன்றிங்கம்மா. வரங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க. வாங்க. ஸ்வேதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். பாட்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நீ போட்டுக்கலையா? நீங்க எடுத்து கொடுத்த Dress ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. உடனே போட்டுட்டு வந்துடுறேன். சரி. ஸ்வேதா, ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். மா, நான் கோவிலுக்குலாம் வரல. இங்கே எல்லாரும் வர வச்சு கேக் வெட்டி கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஸ்வேதா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன, கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அவ்வளவுதானே? தாத்தா, பாட்டி, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. எதுக்குடா செல்லம்? இது ஸ்வேதாவோட ஆர்டர். ஓ, சரிம்மா. வாங்க. என்ன என்ன பண்ற மரகதம்?
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுதான். நல்லா இருமா. நீ நல்லா இருப்ப. எழுந்துரு. எந்திரி. நல்லா இரு. வா. நல்லா இருமா. என்ன ஸ்வேதா, தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறியா? ஆசீர்வாதம் இல்லம்மா, சாமி கும்பிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? நீங்க தானே கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடு தான் கோவில், தாத்தா பாட்டி தான் சாமி. ஸ்வேதா, இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போறோம், பூஜையும் பண்றோம். அம்மா சொல்றதும் சரிதான். கோவில்ல உனக்கும் பூமிகாவுக்கும் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். யாரு பூமிகா? நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், உன் சித்தப்பா இனியனோட பொண்ணுதான் பூமிகா. நீ பிறந்த நாள்ல தான் அவளும் பிறந்தா. பூமிகா பூமிகா எதுக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறா? இதெல்லாம் அவளுக்கு தேவையா? பூமிகாலாம் சாப்பிடுற பந்தயத்துக்கு தான் கலந்துக்கணும், தேவையில்லாம ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டா. பூமிகா ஓட மாட்டா, உருண்டுதான் வருவா. Three, 2, 1. பூமிகா வா வா, போ ஜெயிப்ப, போ போ. Come on பூமிகா, விட்டுறாத. பூமிகா வா வா, சீக்கிரம். த்ரிஷா, என்னடி இது? பூமிகா எல்லாரும் முந்தி ஓடி வரா. ஆமாண்டி, பூமிகா வேற லெவல். இந்தாங்க மேம், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க மேம். இந்தம்மா. Thank you மிஸ். இந்தாங்க மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you மேம். பூமிகா மனம் தளராம விளையாடி ஜெயிச்சிருக்கா. உடம்பு ஒரு விஷயம் இல்ல, மனசுல தன்னம்பிக்கை இருந்தா மலையும் சிறு துரும்பு தானே நிரூபிச்சு இந்த சாதனையை புரிஞ்சிருக்கா. பூமிகாவை பாராட்டி இந்த பரிசை கொடுக்கறேன். இந்தம்மா, வாழ்த்துக்கள். பூமிகா எனக்கு ஒரு சின்ன தரு. எல்லாருக்கும் சாக்லேட் தரு. உங்களுக்கு தராம யாருக்கு தர போறேன்? Thank you. Thank you. வாங்கிக்கோ. உன்னை ஈஸியா விட்டு தர சொன்னேன்ல, நீ தானே கடைசி வரைக்கும் எனக்கு டஃப் கொடுத்த. ஜெயிக்கணும்னு விடாம ஓடி வந்த. என்ன கப்பையா திங்க போற? அதனால உனக்கு பாதி சாக்லேட் தான். இந்தா, இவ்வளவுதான் உனக்கு. இப்பதான் உன்னை எவ்வளவு தன்னம்பிக்கையான பொண்ணுன்னு பாராட்டின. நீ என்னடான்னா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க?
இரு இரு, இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்றேன். ஆ, என்ன இது? மிஸ் மிஸ் இந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லாம இருக்கணும். அதான் வாங்கிக்கோங்க. எனக்கே லஞ்சமா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய் நில்லு. நீ நேர்மையா ஓடி கடைசியா வந்திருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா குறுக்கு வழியில ஜெயிச்சிருக்க பாரு, அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. நம்ம குடும்பத்துல யாருக்குமே இப்படி ஒரு குறுக்கு புத்தியே கிடையாது. உனக்கு எங்க இருந்துடி வந்துச்சு? உன்னை நல்லபடியா வளர்த்துக்கிட்டு வரேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ சுத்தமா சரியில்லை. உன்னை இப்படியே விடக்கூடாது. நீ செஞ்ச தப்புக்கு உன்னை அடிக்காதீங்கம்மா. அம்மா வலிக்குதும்மா. அடிக்காதீங்க. அம்மா என்ன அடிக்காதீங்கம்மா. ப்ளீஸ் மா என்ன அடிக்காதீங்க. வேணாம்மா வேணாம்மா என்ன அடிக்காதீங்கம்மா. ரொம்ப வலிக்குதும்மா. அம்மா வேணாம்மா என்ன அடிக்காதீங்க. ஏய், பெரும்பு மேல கூட படல, அதுக்குள்ள இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? நிறுத்துடி. பாருமா, நீ அடிக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இப்படி வலிக்குது. நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேம்மா. ஏய் போதும், ரொம்ப நடிக்காத. இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு உன்னை அடிக்காம இருக்கேன். ஜாக்கிரதை. புள்ள கப்பு வாங்கியிருக்கா, ஜெயிச்சுட்டான்னு கேள்விப்பட்டதும் ஆசை ஆசையா லட்டுலாம் செஞ்சேன். லட்டா? ஆனா நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கல, உனக்கு ஒரு லட்டு கூட கிடையாது. சாப்பாடு மட்டும்தான். அம்மா 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 ப்ளீஸ்மா, சாரிம்மா. இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா. என் செல்ல அம்மால எனக்கு ஒரே ஒரு லட்டு மட்டும் கொடுமா. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு உனக்கு லட்டே கிடையாது. ராசதி, என்னம்மா இது? நல்ல நாள் அதுவுமா சின்ன பிள்ளைய போய் திட்டிட்டு இருக்க? அத்தை, உங்க பேத்தி பண்ண காரியத்துக்கு வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இன்னைக்கு இவளுக்கு பிறந்த நாள். திட்டுறதும் அடிக்கிறதும் இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. ரசாத்தி, நீ அவளை கண்டிக்கிறது பூமிக்காவை கண்டிக்கிற மாதிரி இல்ல, உன்னை நீயே கண்டிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க யாரும் எனக்கு பூமிக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமா கா கா ஐயோ, நீங்க எல்லாரும் வேஸ்ட். பாப்பா. ஏய், இந்த ராசாத்தியோட ஒரே தொல்லையா போச்சு. லட்டு தர மாட்டாங்களாம், சாப்பாடு மட்டும் சாப்பிடணுமா. பூமிகா, என்ன சாப்பிட போறியா? ஏன்டா இப்படி பண்ண? அம்மா எப்படி சங்கடப்பட்டா பாத்தியா? பொய் சொல்றது, தப்பு பண்றது, திருடுறது எதுவும் அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன, இனிமே ஒழுங்கா இருக்கணும். சரி பாரி. உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. என்னது பாரி? லட்டு. ஐ லட்டு. செல்லக்குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? பூமிகா. ஐயோ, உன் பாட்டி வரா. என்ன பார்த்தா கிண்டல் பண்ணி சாவடிச்சிருவா. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீ சாப்பிடு. சரி சரி. ஓகேடா. பூமிகா, நீ சமத்து பொண்ணுன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? இந்தா லட்டு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. உன் அம்மா வரதுக்குள்ள சாப்பிடு. இந்த பிடிச்சுக்கோ. கண்ணா, இன்னொரு லட்டு தின்ன ஆசையா? என்னம்மா பாசத்தை காட்டுறா. நம்மளே மிஞ்சிட்டா. தேங்க் யூ பாட்டி.
பூமிகா உங்க அப்பா வராருன்னு நினைக்கிறேன். என்ன காட்டி கொடுத்துறாத, சரியா? சீக்கிரம் சாப்பிடு. சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ எதுக்கு வந்தியோ அதுதான் நானும் வந்தேன். என்ன பாக்குற? உனக்கு இந்த வீட்ல எல்லாருமே செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இனிமே இப்படி பண்ண பிச்சு விடுவோம், பிச்சு. Wish you happy birthday. வாங்க. My cute baby. Okay வா? Thanks பா. It's okay baby. வர வர இந்த வீட்ல என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ச்சே. இனியா, நீ 5ல வளையாது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வயசுல பண்ற தப்பு கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். இங்க பாரு பூமிகா, வாழ்க்கையில நேர்மை ரொம்ப முக்கியம். ஒரு தடவை பேரு கெட்டு போச்சுன்னா மறுபடியும் என்னதான் நேர்மையா நடந்துக்கிட்டாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை நல்லபடியா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அம்மா மனச புரிஞ்சு நடந்துக்கோ. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேமா. சரி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதனால பொழிச்சுக்கோ. சரி, இந்தா லட்டு சாப்பிடு. தேங்க்யூமா. என்ன வெறும் சாதம் மட்டும் போட்டு வச்சிருக்க? சாம்பார் ஊத்தி சாப்பிடு. எனக்கு வேண்டாமா சாம்பார். வேண்டாமா? ஏன், என்னாச்சு? சாம்பார் நல்லதா இருக்கும், ஊத்தி சாப்பிடு. ஐயோ, யாராவது லட்டுல குழம்ப ஊத்துவாங்களா? என்னது, லட்டா? இல்லம்மா, அது என்ன உளர்ற? கையெடு. ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, எங்க அம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளே. இப்பதான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்ன, அதுக்குள்ள திருட்டுத்தனம் பண்றியா? உன்ன. ஐயோ அம்மா, நான் பண்ணல. நீ பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்க? லட்டு அதுவா கால் முளைச்சு வந்துருச்சா? ஐயோ அம்மா, அப்பா பாட்டி தாத்தா தான். நீங்களும் கொடுத்தீங்களா? போங்க நீ போங்க. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. விடு ராசாத்தி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. உன் கச்சேரி எல்லாம் வேற ஒரு நாள் வச்சுக்கோ. ஆமாமா, இது சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிடுவா. என்னடா? ஆமா ஆமா. மாமா, நீங்க எதுவும் சொல்லலையா? அதான் அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்களே, அப்புறம் நான் என்ன சொல்றது? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, நடக்கட்டும். இங்க பாரு, இந்த ஒரு லட்டு மட்டும் தான் சாப்பிடணும். அத்தை, இவளுக்கு சாப்பாடு போடுங்க, சீக்கிரம் கோயிலுக்கு போலாம். எல்லா அம்மாவும் அப்படிதான்டா செல்லும். நீ சாப்பிடு. வாங்கம்மா வாங்க. பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? முதல்ல என் பேத்தி பூமிகா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி. பேரு நட்சத்திர ராசி சொல்லுங்க. சாமி, முதல்ல ஸ்வேதா பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஸ்வேதா நமதேசே சக குடும்பானாம். கோத்திர நட்சத்திர பேர் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. பரணி நட்சத்திராணாம் மேஷராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயே நமஹ, நாராயண வரப்பிரியாயே நமஹ, நந்தகோப குலஜாதாயே நமஹ. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே காமேஸ்வரூபை ஏஷவனோ ததாதோ குபேராஜ வைஷ்ணவனாய. शिवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घ सुमंगले भव
குபேராஜ வைஷ்ணவனாஜ மகாராஜாய நமஹ சதமானம் பவதி. அப்பா சொன்ன மாதிரி தானே வேண்டிக்கிட்ட. அர்ச்சனை பண்ண உங்க பொண்ணோட பேரை சொல்லுங்க. பூமிகா. சாமி அர்ச்சனை பண்ணணும் ஸ்வேதாங்கிற பேர்ல. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் தத சம்பத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே புருடசதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ஸ்ரீர்வட்யஸ்ய வாயுஷ்யவாரோஹ்யவாவீதா. என்ன நேசமணி, வாங்க நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை சாமி. என்ன மரகதா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு தானே நினைக்கிற? இது முடிவல்ல, தொடக்கம். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இனிமேதான் கதையே ஆரம்பம். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே.